ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு ஃபுடீஸ். இன்றைக்கி நம்ம சம்மருக்கு ஏற்ற ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ஆஷ்கார்ட் பட்டர் மில்க் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இதை 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம விதை இருக்கிற போர்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். அது கொஞ்சம் கொலன்னு இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடலாங்க. கீழே இருக்கிற தோல் போர்ஷனையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த பூசணிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நார்ச்சத்து நீர்ச்சத்து ரெண்டுமே ஜாஸ்தியாக இருக்குது. இதை நம்ம டெய்லி சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம வீக்லி ஒன்ஸாவது இதை சேர்த்திக்கணும். இப்போ தோல் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ண க்யூப்ஸை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுடலாம். இது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்திக்கலாங்க. நான் பச்சை மிளகா ரொம்ப சின்னதாக சேர்த்திருக்கேன். நம்ம அரைக்கிறனால இது காரம் ஜாஸ்தியாக இருக்கும். பச்சை மிளகா பெருசாக இருந்தால் பாதி மிளகா போட்டால் கூட போதும். கூடவே சின்ன பீஸ் இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாங்க. இது கூட நான் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் சேர்த்திருக்கேன். இதை பல்ஸ் மோடில் 2-3 டைம் திருப்பி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இதை ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம். மோரை வடிகட்டி எடுத்துட்டோம். இது நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேங்க. உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு பத்தலைன்னா சேர்த்திக்கலாம். இப்போ நம்மளோட ரெஃப்ரெஷிங்கான பூசணிக்காய் மோர் ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து கூட கொடுத்துக்கலாங்க. இது குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு பூசணிக்காய் நம்ம சேர்த்திருக்கிறது கூட தெரியாது. ஹெல்த் வைஸும் ரொம்ப நல்லது. இந்த சம்மருக்கு நம்மளுக்கு உடம்பை கூல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கும் இந்த பூசணிக்காய் மோர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொங்கு ஃபுடீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.